இந்த வீடியோவில் கோலு ஸ்டாண்டை அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி அதை அசம்பிள் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். அமேசானில் நான் அந்த கோலு ஸ்டாண்டை வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு பிளான்ட் ஸ்டாண்டு, அது செடியெல்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் நான் அதை கோலு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். என்னோடது சின்ன கோலு தான், 3 படிக்கு தான் இருக்கும். அதனால 3 ஸ்டெப் பிளான்ட் ஸ்டாண்டு தான் நான் இப்போ கோலுப்படிக்காக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பிகினர்ஸு கொலு வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறவா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. இப்போ பிரித்தாச்சு. இதில் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, நட்டு எல்லாமே கொடுத்துருக்கா. இதெல்லாம் எப்படி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோங்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது சின்னது, நல்ல அழுத்தமாக நன்னா இருக்குது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. படி ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஸ்டடியாக இருக்குது. இதே மாதிரி 3 படி கொடுத்துருக்கா. 2.5 அடி நீளம் இருக்குது. அகலம் எவ்வளோ இருக்குன்னா, முதல் படி 10 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் 2வது படி ஒரு 9 இன்ச்சு, 3வது படி ஒரு 7.5 இன்ச்சு இருக்குது. ஸோ நல்ல அகலமாக இருக்கிறதுனால பொம்மையெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும். இந்த சின்ன படிங்கிறதுனால ரொம்ப சௌரியமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 4 லெக்கு பெருசாக இருக்குது, மீடியம் சைஸ் 2, ஸ்மால் சைஸு 2. இந்த பெரிய லெக்கில் 2 லெவலில் ஹோல்ஸ் இருக்கும். ஒரு 2 லெக்கில் அதை நம்ம முதல் படியில் ஃப்ரண்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று மேலே மட்டும் அந்த 2 ஹோல் இருக்கும், அதை பின்னாடி சைடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி இந்த ஸ்க்ரூ நட்டை வச்சு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். பா ஷேப்பில் ஒரு லெக்கு கொடுத்துருக்கா. அது இந்த 2 ஸ்டாண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ 2வது படியை இந்த செகண்ட் லெவல் ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 2வது படிக்கு ஒரு மீடியம் சைஸ் லெக் கொடுத்துருக்கா இல்லையா, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதுலையே புஷ் கொடுத்துருக்கா. நம்ம இந்த லெக்கில் கேப் இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ 2 ஸ்டெப்பு ரெடி. இப்போ 3வது ஸ்டெப்பு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் கடைசியாக சின்னதாக ஒரு 2 லெக்கு கொடுத்துருக்கா இல்லையா, அதை இதில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அந்த படியோட சேர்த்துடலாம். இந்த படியில் நடுவில் அந்த கேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பொம்மை வைக்கிறது எதான ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இல்லாமல் என்ன ஐடியா வருதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. ஈஸியாக நம்ம பண்ணுற மாதிரி ஏதானும் ஒன்று ரெடி பண்ணுவோம். அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது நீங்கள் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் கொலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சின்னதாக கொலு வைக்கிறவாளுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். 3 ஸ்டெப்பு தான். இதை லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வேணும்னா வாங்கிக்கலாம். தேங்க்யூ.